பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தற்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. மாநாட்டு பந்தலின் முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள 100 அடி உயர கொடிகம்பத்தில் அறநிலையத்துறையினுடைய அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுடைய கொடியை ஆதீனங்கள் இணைந்து அமைச்சர் பெருமக்களோடு இணைந்து இந்த கொடியை ஏற்றி வைத்து தற்பொழுது இந்த மாநாடு தொடங்கியிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு, கருத்தரங்கங்கள், கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல நிகழ்ச்சிகளுக்கு அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பந்தல் தற்பொழுது கொடியை ஏற்றி வைத்து அமைச்சர்கள், ஆதீனங்கள் ஒன்று சேர இந்த மாநாட்டு பந்தலில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கத்தையும், அதே போல அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு கோயில்களிலும் முருகன் எந்த அளவிற்கு காட்சியளிக்கிறார், எந்தெந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் என்பது போன்ற எல்லாம் தற்பொழுது அமைச்சர்கள், ஆதீனங்கள் இணைந்து பார்வையிட்டு வருகிறார்கள். இந்த மாநாட்டு பந்தல்ல உள்நாட்டினர் இந்தியாவை சேர்ந்த 777 பேர், வெளிநாட்டை சேர்ந்த 187 பேர், ஒட்டுமொத்தமாக 961 மாநாட்டில் பங்கேற்க முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மொத்தமாக 1003 ஆய்வு கட்டுரைகள் இங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு பந்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஏக்கர் பரப்பளவில் 3 அரங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கண்காட்சி கூடங்கள், கருத்தரங்கள் நடைபெறக்கூடிய மாநாடு பல்வேறு இடங்கள்ல 3 வகையாக இந்த மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அரசு அதிகாரிகள் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் என அனைவருக்குமே 3 நேரமும் அறுசுவை உணவு வழங்க அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனர். பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பழனி நகரத்தை சுற்றியிருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், தேனி உட்பட அண்டை மாவட்டங்களிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக மதுரை, கோவை, திருப்பூர், திருச்சி உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து போக்குவரத்து வசதியும் ஏற்பாடு செய்திருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு தற்பொழுது கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி வினேஷ். அன்பர்களுக்கு